கூப்பிடுவோமா? வாய் விட்டு கூப்பிடணும். அதே இங்கே ஆத்தா ஐஸ்வரி தாய் ஏழைக்கு இறங்கினமா கூப்பிட்டவர்களுக்கு ஓடி வர தாய் பத்தினி தலைக்காரி இந்த மகளுக்கு என்ன பிரச்சனை தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். செய்வன பில்லி சூனியம் அங்காளி பங்காளி தொல்லை அடுத்த வீட்டு தொல்லை எதிரிக தொல்லை மாண்டவ தொல்லை துன்பம் வாழ்க்கைன்ற என் பிள்ளைகளுக்கு ஆத்தா தீராத பிரச்சனை தீர்த்து வைக்கணும். மன நிறைவை கொடு ஆத்தா ஐஸ்வரி. வாய்விட்டு கூப்பிடுங்கப்பா. ஏழை பிள்ளைய ஆத்தா ஐஸ்வரி உன்னை நம்பி வந்திருக்கு. அதுக்கு என்ன பிரச்சனை நடந்துக்கிட்டே இருக்கு ஆத்தா ஐஸ்வரி? எனக்கு தெரியாது உனக்கு தெரியுங்களா? வாத்தா வந்து கட்டாவும் தெரியும். எந்த செய்வனையாக இருந்தாலும் சரி எந்த துன்பமாக இருந்தாலும் என் பிள்ளைகளுக்கு இந்த இடத்துல வந்த பிள்ளைகளுக்கு தீர்த்து வைக்கணும் ஆத்தா ஐஸ்வரி. மன நிறைவை கொடுக்க வரணும், மன நிம்மதியை கொடுக்க வரணும். சத்தியவா கட்டுப்படி எங்கள் அம்மா இறங்கு. நீங்கள் சொன்னால் சொன்னபடி இருக்கும் ஆத்தா ஐஸ்வரி தாய். வா மனம் முடிச்சு கொஞ்ச நாள் தான் புருஷன் பொண்டாட்டின்ற சந்தோஷமே. சரியாத்தா? அதுக்கு பின்னாடி 2 பேருமே எதுக்கு தந்தே மாறுறீங்க. ஒருத்தவங்களுக்கு ஒருத்தர் யாருமே சொல்லுபடி கேட்கவே மாட்டேங்கிறீங்க. இந்த மகளுக்கு என்ன நடக்குதுன்னே தெரியாதுங்கிறா. உண்மையா? சொல்லுத்தா, வயத்துறன்னு சொல்லு. கோவத்துல தாவத்துல எது பேசினாலும் நான் தெரிஞ்சு பேசல அப்படின்னு சொல்றா. உண்மையா? எனக்கு என்ன நான் பேசினேன்னு எனக்கே தெரியாதுன்னு சொல்லுது. உண்மையா? ஒரு வார்த்தையை கோவத்துல பேசிட்டா நான் பேசினா எனக்கே தெரியாது, அந்த வார்த்தையை நான் பேசினேன்னு எனக்கே தெரியலைங்கிறா ஒத்த வரியில. உண்மையா? அப்படியாத்தா சொல்ற? சரியா? மன என் மகளுக்கு எப்போ பார்த்தாலும் ஒரு யோசனையிலே சிந்தனையிலே இருக்கியா? உண்மையா? சொல்லுத்தா, நல்லா வயத்தது சொல்ல. என்ன பண்ணுது என்ன செய்யுதுன்னு தெரியாம எதுக்கு எடுத்தாலும் ஒரு யோசனைக்கு போயிடுற, ஒரு சிந்தனைக்கு போயிடுற. சரியா? எதுனால யாருனால ஏன் எனக்கு அந்த யோசனையும் வருது சிந்தனையும் வருதுன்னு சில நேரத்தில் நீயே யோசிச்சு பார்க்குறியா? ஏன் நல்லாத்தானே இருக்கும் அப்படின்னு எந்த குறையுமே இல்லை மாங்கல்யம் முடிச்சு வந்த வீட்டில். உண்மையா? சொல்லுத்தா. ஆனால் என் மனசு என்னை போட்டு கொலட்டி எடுக்குதுன்னு சொல்றியா? பெரட்டுது உருட்டுது எதுனாலேனே எனக்கு தெரியல. பாதி நேரத்தில் தூக்கத்தில் இருந்து உட்காரியா? சொல்லுத்தா. தூங்கிக்கிட்டு இருக்கிறப்பே பாதி நேரத்தில் ஒன்னறியாமல் தூக்கம் வராமல் இருந்துச்சு உட்காரியாத்தா? ஏனே தெரியலைங்கிறியா? சரியா? மனம் முடிச்ச கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஒரு மாண்ட வீட்டுக்கு ஒரு பொண்ணு இறந்த வீட்டுக்கு போனியா? ஞாபகம் இருக்கா? நல்லா ஞாபகப்படுத்தி சொல்லுத்தா. கல்யாணத்துக்கு பின்னாடி ஒரு பொண்ணு இறந்த வீட்டுக்கு நீ போனியா? கல்யாணத்துக்கு முன்னாடியா? பின்னாடி ஞாபகம் இருக்கா இல்லையாத்தா? நல்ல யோசனை பண்ணல, தெரிய சின்ன பிள்ளை மாதிரி இல்லாம சொல்லுத்தா. அவனுக்கு ஞாபகம் இருக்குத்தா? சொல்லுத்தா, ஞாபகப்படுத்தி சொல்லு. இறந்த வீட்டுக்கு நீ போனே இல்ல? கல்யாணம் முடிச்சுட்டு. ஆமா, யாரோ இறந்த வீட்டுக்கு நீ போன. கல்யாணம் முடிச்சு நான் ஊர்ல இருக்கும்போது யாரோ இறந்த வீட்டுக்கு நீ போன. பெரியப்பா ஒரு ஆள இறந்து பெரியப்பா ஒண்ணு இருந்தாங்க. என்னோட கூட படிச்ச பொண்ணோட அப்பா இருந்தாங்க. சொல்லு, சும்மா சொல்லு. சொல்லு, ஞாபகப்படுத்தி சொல்லு. இறந்த வீட்டுக்கு போனியா? 2 வீடு இறந்த வீட்டுக்கு போயிருக்கு. அடுத்து வேற ஞாபகம் இருக்கா? சரி தாயி. சரியா? நீ இறந்த வீட்டுக்கு போயிருக்க, அது ஞாபகம் இருக்கா இல்லையா? போயிருக்கேன். 2 இது எனக்கு ஞாபகம் இருக்கு. பெரியப்பா அப்பாவோட அண்ணன் ஒருத்தவங்க போனாங்க. அப்புறம் என்னோட கூட வேலை பார்த்த பொண்ணோட அப்பா இறந்து போனாங்க. சரித்தா. வேற சரி, ஞாபகப்படுத்திக்க தாயி. சரியா? நீ இறந்த மனைக்கு போனது அங்கே ஒன்று தொட்டு உனைய வந்துச்சு. சரியா? அதுலேருந்தே உனக்கு மந்த புத்தியாத்தே இருக்கு. சரியா தாயி? இறந்த வீட்டுக்கு போயிட்டு வந்ததுலேருந்தே தான் உனக்கு அந்த மாதிரி இருக்கு, மந்தமாக இருக்குது. சுறுசுறுப்பாக இருப்ப. சரியா? எந்த வேலையுமே சுறுசுறுப்பாக பார்த்துட்டு பேசாமல் உட்காந்துருப்ப. ஆனால் இப்போ அந்த சுறுசுறுப்பே உன்ட்ட இல்லை. உண்மையா பையா? சொல்லு, வயத்தரப்பு சொல்லு. அந்த சுறுசுறுப்பே உன்ட்ட இல்லையே தாயி. உண்மையா? கல்யாணத்துக்கு முன்னாடி எவ்வளவு சுறுசுறுப்பா இருந்தியா அவ்வளவுக்கு இப்ப வந்து உனக்கு சுறுசுறுப்பு இல்லை. உண்மையா? தெரியுதா? உனக்கே தெரியுதா தாயி? எந்த வேலையுமே சடக்குன்னு பார்க்கவே மாட்டேங்கிற. உண்மையா? பார்க்கணும்னு நினைச்சா யோசிக்கிறியா? இந்த வேலையை பார்த்து முடிப்போம், சரி அப்புறம் பார்ப்போம் அப்படின்னு மனசு சொல்லுத. அந்த கையும் காலும் வேலை செய்ய மாட்டேங்குது. உண்மையா பையா? அந்த தீய சக்தி தொட்டு வந்திருக்கு தாயி. சரியா? எந்த வந்து இப்போ புருஷன் ஒன்று பேசுனா 10 தடவை கேட்டால் 11ஆவது தடவை நீ பதில் சொல்கிற. உண்மையா பையா? ஞாபகம் இருக்கா? பேசிக்கிட்டே இருந்தாலும் ஏன் இப்படி பேசாமல் இருக்கிற, பதில் சொல்லுன்னா யோசிச்சு அப்புறமாக்கத்தே ஒரு பதிலை சொல்கிற. உண்மையா பையா? ஞாபகம் இருக்காத்தா? சரியா? உனக்கு நடக்கிறது உனக்கு புரியுதா தெரியலையாத்தா? சொல்லுதாயி. உனக்கு மாற்றம் தெரியுதா இல்லையா? உன் மனசுல தேவையில்லாத சிந்தனையும் தேவையில்லாத எந்தையும் சுறுசுறுப்பா செய்ய முடியல. கட்டின புருஷன்னு சொல்லி சந்தோஷமா பேசி சிரிக்க முடியல. உண்மையா பையா? எதுக்கு என்ன அறியாம அழுக வருதுன்னு சொல்றிய? உண்மையா?
உண்மைதான். ம் தன்னறியாம கண் கலங்குதா சொல்லுதா கேட்டு பதில் சொல்லக்கூடாது. நீ என்ன சொல்லு என்ன? எதுக்குன்னே தெரியாம கண் கலங்குதா கலந்து நினைச்சதும் உன் கூட நீ பிறந்த வீட்டுக்கு போகணும் மனசு அடிக்குதா அடிக்குது. உடனே போகணும்னு தோணுதா ஆமா எதுக்கு ஏனே தெரியல ஒரு குழப்பத்திலே உட்காந்துருக்கிய எப்போ பார்த்தாலும் ஆமா தலை பாரமா இருக்கா உனக்கு இருக்கு. ம் எதனால தான் தெரியாம இங்க வந்து உட்காந்துருக்கியாத்தா இருக்கணும். ம் ஆனால் நான் சந்தோஷமா என் புருஷன் எனக்குன்னு ஒரு செல்வம் கிடைக்கணும் நான் சந்தோஷமா வாழுன்ற எண்ணம்லாம் உனக்கு நிறையா இருக்கு உண்மையா நல்லா என் புருஷன்ட்ட சிரிக்கணும் பேசணும்லாம் நினைக்கிறியா ஏன்னா அந்த இது எதையுமே இப்போ உன்னால செய்யவே முடியல உண்மையா ம் தாய் எனக்கு நான் யாருக்கும் எந்த பாவம் அறியலை நீ வந்து தெய்வத்தை கும்பிட்றதுக்கே வருத்தமாக இருக்க உண்மையா ம் ஒரு சாமியை கும்பிடணும்னா ஒரு சூடை ஏற்றி ஒரு பத்தி ஏற்றி ஒரு விளக்கு ஏற்றி கும்பிடணும்னா கூட அது கூட உன் மனசு ஒத்துழைக்க மாட்டேது உண்மையாத்தா ம் கிறுக்கு மாதிரி என்ன பண்ணுறதுனே தெரியாமல் யோசிக்கிற உண்மையா ம் சமைக்கிறதுலேயும் சரி ஒன்று எதை சமைக்கணுமோ அதை விட்டுவிட்டு வேறு எதை சமைக்கிற உண்மையா ம் இந்த தாயிட்ட வந்துட்டீல இப்போ கேளு உன் வரத்தை கேளு எனக்கு ஏன் தாயி இப்படி நிம்மதி இல்லாமல் இருக்குது எனக்கு மன நிம்மதியை மன நிறைவை கொடுத்தா அவனு கேளு உனக்கு என்ன வர வேணுமோ அதை வாய் விட்டு தாயிட்ட கேளு தாயி கேளு நான் என் வீட்டுக்காருக்கு எனக்கு சண்டை பிரச்சனை வரக்கூடாது எனக்கு குழந்தை பாக்கியம் கொடுக்கணும் சரி தாயி ஆனால் அந்த மன உழைச்ச இருக்குதுல உன் புருஷன்ட்ட உன்னால சிரிச்சே பேச முடியலையா அது உண்மைதானா பார்த்தாவே வெறுப்பா இருக்கா உனக்கு ரெண்டு சண்டை வருது கோவம் சண்டை சண்டை இருக்குது அதுதான் தாயி பார்த்தாவே வெறுப்பாதேனே உனக்கு வருது கல்யாணம் பண்ணினப்ப எவ்வளவு சந்தோஷமா இருந்தியா அவ்வளவுக்கு சந்தோஷமே இல்லாம இருக்கியா ம் கிட்டத்துல உட்காந்து பேசினாவே அப்படியே கொத்தி குடிக்கிற மாதிரி பேசுற உண்மையா என்னப்பா சொல்லுப்பா அப்படியே நடந்துகிட்டு இருக்கு அதேப்பா மாண்ட வீட்டுக்கு போயிருக்கு இந்த மக அங்க வந்து தீய சக்தி இந்த மாலை தொட்டு வந்திருக்குது அது தொட்டு அவாண்ட சாவார ஒண்ணு செத்தாளாப்பா சொல்லுதாயி தூக்குப்பட்டுக்கிட்டாங்க வேலை வண்டியில் ஆக்சிடென்ட் ஆச்சா நீ ஒரு ஃப்ரெண்டோட அப்பா இருந்து போனேன் அவங்க அப்போ முடியாம இருந்தா இருந்தது அவ பெரிய பாவம் ரொம்ப நாள் முடியாம இருந்தாங்க சரி தாயி மத்த யாரும் எனக்கு அம்மா கல்யாணம் தேதி வச்சு குறிச்சாச்சு குறிச்சா ஒரு மாசத்துல உங்க அம்மா வந்து இறந்து விட்டாங்க பாம்பு கடிச்சு கல்யாணத்துக்கு முன்னாடி எல்லாம் நிச்சயம்லாம் பண்ணி அதே தாயி அவாண்ட சாவு ஆமா ஆமா நிச்சயம் பண்ணி உனக்கும் பொண்டாட்டி 5 நம்பருக்கு தேனே இறந்துச்சு தாலி கட்டுறதுக்கு முன்னாடி அதுதான் நீ நிச்சயம் பண்ணிட்டே இல்ல முடிச்சிட்டே இல்ல எல்லாமே முடிச்சிட்டு அந்த கண்ணி வந்து அவாண்ட சாவுதானே செத்துச்சு அந்த தாய்தே இந்த மக மனசுலயும் உடம்புலயே உட்காந்துக்கிட்டு போய் வேலை பார்த்துட்டு இருக்குது சரியாப்பா இந்த தாய்தே சரியா இது மனசுல இறங்கிட்டு மன அப்படியே உளைச்சல் காரணம் பூரா அந்த தாய்தே பொங்கி பொங்கி இந்த மகள் கண்ணீர் வருது ஆனா அந்த கண்ணீரை அடக்குறா தேவையில்லாத மன குழப்பத்துக்கு ஆளாயிருக்கு இந்த மக சரியா அந்த மாண்ட தாய் இந்த உடம்புல இருக்கிறதுனால இந்த மகளுக்கு எதுலேயுமே ஈடுபாடே இல்லாம உட்காந்துருக்கா உண்மையா பையா இந்த தாயிட்ட வந்துட்டு இல்லத்தா என் தாய் அம்மா நீ இருக்கம்மா எனக்கு என்ன நடக்குன்னே தெரியாம இந்த இடத்துல கண்ணீர் கம்பளமா வந்து உட்காந்துருக்குற இப்போ எப்போ யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி அழுகணும்னு தோணுதா உனக்கு உண்மையா பையா யாரை பார்த்தாலும் கட்டி பிடிச்சி கதறி அழுகணும்னு நினைக்கிறியா ஓ அம்மாள கூப்பிடு கூப்பிடு மாமான்னு கூப்பிடு அன்னைக்கு அம்மா உயிரோட இருக்கிறப்ப அம்மாவோட அருமை தெரியாம இருந்தியா அம்மா சொன்னாலும் எதுக்கு தான் பாடுவியா அம்மா நீந்தே உசுருன்னு சொன்னியா நீ இல்லாத நேரம் எனக்கு ஒவ்வொரு நொடி நரக நொடியா போதுன்னு சொன்னியா அம்மா எனக்கு கல்யாணம் வேணாம் அவங்க கூட வந்துருன்னு சொன்னியா இந்த தாயை இழந்துட்டு இன்னைக்கு நெஞ்சு வலிக்குதுன்னு சொல்றியா அந்த மனைக்கு போனா என் அம்மா எங்கன்னு தேடுறியா நம்ம அம்மா வந்து வாமான்னு கூப்பிட்டு வரான்னு பாக்குறியா எனக்கு இந்த கல்யாணத்துல இஷ்டம்ல என் தாயிட்ட என்னை அழைச்சிட்டு போன்னு சொல்லி அழுதியாத்தா என் அம்மா எங்க எங்க அம்மா எங்கன்னு தேடுறியா எனக்கு எங்க அம்மா ஓடி போய் கட்டி பிடிச்சி அழுகணும்னு நினைக்கிறியாத்தா அம்மா நீ வந்துட மாட்டியா இந்த மக பேரை சொல்லி கூப்பிட மாட்டியான்னு கேக்குறியா உன்னை உங்க அம்மா கோவத்துலயும் செல்லத்துல ஒரு செல்ல பேர் வச்சு கூப்பிடு ஞாபகம் இருக்கா சொல்லு
செல்லம்மா கூப்பிடுமா? கூப்பிடுவாங்க. ஆ? கூப்பிடுவோம். என் மக தலைநாளையில் வந்த மகளா? ஆமாம். இன்னைக்கு இந்த மகளை இன்னைக்கு நான் நின்று எல்லாம் செஞ்சு கொடுக்க முடியலன்னு இந்த தாய் அழுகிறீத்தா. என் பிள்ளைக்கு ஆசை ஆசையாக நான் அம்மா ஒன்று வாங்கினி ஞாபகம் இருக்காத்தா? உன் கல்யாணத்துக்கு ஒன்று ஆசை ஆசையாக வாங்கினி ஞாபகம் இருக்கா இல்லையா? என்ன உனக்கு பிடிச்சது ஒன்று அம்மா வாங்கினீனே. அம்மா வந்துருக்காங்க. சரி ஞாபகம் இல்லை. அம்மா உனக்கு பிடிச்சது ஒன்று வாங்கினேத்தா. உன் கல்யாணத்துக்கு நிற்க ரொம்ப நாளாக கேட்டுக்கிட்டே இருந்தே இல்லை, அது ஒன்று வாங்கினி ஞாபகம் இருக்கா இல்லையா? சொல்லு. ஞாபகம் இல்லை. என்னம்மான்னு கேளுமா. கடைசி எங்கள் அம்மா கையால் சேலை வாங்கி கொடுத்துச்சு அம்மா. இந்த தாயை நினச்சி நீ ரொம்ப வருத்தப்படுறத்தா. அல்லும் பகலும் கண்ணை மூடுனாவே என் அம்மாதே என் கண்ணில் வந்து நிற்கிறான்னு சொன்னியா? சரியா? இந்த தாய் உன் கூடத்தே இருக்கி. நீந்தே எனக்கு பிள்ளையா வந்து பிறக்கணும்னு கேட்டியா? ம், இந்த அம்மாட்ட கேட்டி இல்லை? ம், நீயே என் மடியில் வந்து பிள்ளையா பிறக்கணும் தான்னு கேட்டியா? இந்த அம்மாதே உனக்கு வந்து பிறப்பி, உன் அம்மாதே. சரியா? இந்த ஆத்தா உனட்டத்தே இருக்கி உன் அம்மா. நான் எங்கேயும் போகல. நான் அம்மா வந்து உன் மடியில் பிள்ளையா பிறப்பி. புடி. இல்லாத வாழ்க்கை நீண்டாயே நிறைந்த செலத்தை கொடுக்கணும். நான் இல்லாத வாழ்க்கை நீண்டாயே நிறைந்த செலத்துக்கு ரெண்டுக்கு மடி சீக்கிரமே இறச்சி கொடுக்கணும். அது ஒரு அம்மாதே இறந்தவள். அதையும் கண்ணின்னு சொன்னது ஆத்தா.